அது மனநோயாளிகளின் மருத்துவமனை. தயால குணம் படைத்த செல்வந்தர் ஒருவர் தன் பிறந்த தினத்தை மருத்துவமனை நோயாளிகளுக்கு உணவளித்து கொண்டாடுவதற்காக ஒரு நாள் அங்கு வருகிறார். மருத்துவமனையின் ஊழியர்கள் அவரை உள்ளே அழைத்து கொண்டு போகிறார்கள். வழியில் மின் விசிறியின் மேலிருந்து ஒரு நோயாளி லைலா லைலா என்று கத்தியபடி தலையிலாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். மருத்துவமனை ஊழியர்கள் அவரிடம் விளக்கமாக கூறுகிறார்கள், ஒன்றுமில்லை, இவன் லைலா என்ற பெண்ணை உயிருக்குயிராக காதலித்தான். அவள் இவனை ஏமாற்றிவிட்டு வேறொருவனை திருமணம் செய்து கொண்டதால் மனநோயாளி ஆகிவிட்டான் என்று அந்த ஊழியர்கள் சொல்கிறார்கள். மீண்டும் அடுத்த அறைக்கு செல்கிறார் அந்த செல்வந்தர். அப்பொழுதும் ஒருவன் லைலா லைலா என்று கத்திக்கொண்டு அழுகிறான். ஒன்றுமில்லை, இவனும் லைலா என்ற பெண்ணை உயிருக்குயிராக காதலித்தான். அவள் இவனை ஏமாற்றிவிட்டு வேறொருவனை திருமணம் செய்து கொண்டாள். அதனால் மனநோயாளி ஆகிவிட்டான். இந்த லைலாவும் அந்த லைலாவும் ஒன்றா என்றார் செல்வந்தர். ஆமாங்கய்யா, 2 லைலாவும் ஒரே லைலாதான் அப்படின்றார். சற்று தூரம் நகர்ந்தவுடன் வேறொரு அறைக்கு செல்கிறார். அங்கேயும் ஒருவன் லைலா லைலா என்று பயங்கர மூர்க்கத்தனமான கோபத்துடன் கத்திக் கொண்டிருந்தான். உடனே செல்வந்தரி, இவனுக்கு என்ன அப்படின்னார். ஊழியர்கள் சொன்னார்கள், இவன்தான் அந்த லைலாவை கல்யாணம் செய்து கொண்டவன் ஐயா. மனநலம் சரியில்லாதவனாக பைத்தியக்காரனாக மாறிவிட்டான். விடிய காலையில் 4 மணிக்கு முதல் டவுன் பஸ் புறப்பட்டது. அதில் 2 லேடிஸு ஒரு ஜென்ஸு உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு லேடி கண்டக்டரை கூப்பிட்டு, கண்டக்டர் ஐயா, அந்த ஜன்னலை கொஞ்சம் திறங்க, காற்று வரட்டும். காற்று இல்லைன்னா எனக்கு அப்படியே மூச்சு திணறி நான் செத்துருவேன் அப்படின்னுது. சரின்னு சொல்லி கண்டக்டர் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ஜன்னலை திறந்தாப்புல. கொஞ்சம் தூரம் போயிட்டுது. போனதுக்கப்புறம் இன்னொரு லேடி சொல்லிச்சு, கண்டக்டர் ஐயா, அந்த ஜன்னலை கொஞ்சம் சாத்துங்க. ஜன்னலை திறந்தீங்கன்னா குளிர்லேயே நான் நடுங்கி செத்துருவோம் போல இருக்குது, அப்படி குளிருது, முதல்ல ஜன்னலை சாத்துங்கன்னு. மறுபடியும் இவர் கஷ்டப்பட்டு ஜன்னலை கொஞ்சம் சாத்தினாரு. வண்டி கொஞ்சம் தூரம் போச்சு. போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இன்னொரு அம்மா சொல்லிச்சு, ஐயா, நான் தான் ஜன்னலை திறங்க, காற்றே இல்லைன்னு சொன்னேன்ல, காத்தோட்டம் இல்லைன்னா நான் மூச்சு திணறி செத்துருவேன்னு சொன்னேன்ல, எதுக்கு இப்படி ஜன்னலை மறுபடியும் அடைக்கிறீங்கன்னு. வேறு வழி இல்லாமல் ஜன்னலை திறந்தார். இன்னொரு அம்மா சொல்லிச்சு, நான் தான் ஜன்னலை மூடுங்கன்னு சொன்னேன்ல, குளிரில் நான் எப்படி உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் ஜன்னலை மூடினார். இப்போ கண்டக்டருக்கே கோபம் வந்துட்டுது. என்ன கேட்டார்னா, என்னம்மா நினச்சி தெரியுறீங்க, ஒரு ஆள் ஜன்னலை திறங்குறீங்க, ஒரு ஆள் ஜன்னலை க்ளோஸ் பண்ணுங்கிறீங்க, என்ன நினச்சி தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் கடைசி சீட்டில் ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்துருந்தா. அவன் என்ன பண்ணா, பீடியை பற்ற வச்சு குடிச்சிட்டு இருந்தா. டேய், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, பீடியை குடிச்சிக்கிட்டியோ, இங்கெல்லாம் பீடி குடிக்கக்கூடாதியா. அதெல்லாம் இருக்கட்டும், அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டான். என்ன எங்கே என்ன பிரச்சனை, அந்த பொம்பளை கிட்ட பேசிகிட்டு இருந்தியா, அங்கே என்னையா பிரச்சனை அப்படின்னா. அது ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா என்னென்னா ஜன்னலை க்ளோஸ் பண்ணுங்குது, இன்னொரு அம்மா என்னென்னா ஜன்னலை திறங்குது, இவங்க 2 பேருக்கு இதே ரோதனையாக போச்சு அப்படின்னு சொல்லி, நீ முதல்ல பீடி ஊற்றி வெளியே போடி அப்படின்னா. சரி, அவன் வெளியே போட்டு சொன்னான், நீ ஒன்று பண்ணு கண்டக்டரு, ஃபஸ்ட்டு ஜன்னலை திற, குளிரில் நடுங்கி ஒன்று செத்து போகும், அப்புறம் ஜன்னலை க்ளோஸ் பண்ணு, காற்று இல்லாமல் இன்னொன்று செத்து போகும், நம்ம நிம்மதியாக போகலாம் அப்படின்னு. புருஷனுக்கு ஏன் பதில் சொல்கிறதாம்மா, அதை பற்றி நீ கவலைப்படாத, ஏன்னா அதை 2மே ஏன் போட்டாட்டிக்கதா. நடுத்தர வயசுள்ள ஒரு ஆள் சின்ன வீடு வச்சுருந்தாப்புல. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பொண்ணையே திருமணம் செஞ்சிட்டாப்புல. அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா வயசு ரொம்பவும் கம்மி. இவன் தலையிலையோ கருப்பு வெள்ளையும் முடி சம அளவில் இருந்தது. அதாவது இவன் முதல் மனைவி என்ன பண்ணாப்புல அப்படின்னா, இவன் ரொம்பவும் இளமையாக நம்மளை விட தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கருப்பு முடியை பூரா தேர்ந்தெடுத்து பிடுங்கிட்டு கிடந்தது. அதே மாதிரி 2வது ஒய்ஃபு என்ன பண்ணுச்சு, என்னடா இவன் தலையில் வெறும் நரைச்ச முடி மட்டும்தான் இருக்குது, இவன் வேற நம்ம அப்பா மாதிரியே இருக்கிறானே
அப்படின்ட்டு எல்லாரும் அப்பா அப்பான்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நரைச்ச முடியை பூரா பிடுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அது நரைச்ச முடியை பூரா பிடுங்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் 2 பேர்த்துக்கு வளைஞ்சு கொடுத்து அவன் மொட்டையாக தான் தெரிஞ்சேன்.